ஹாய் கைஸ், வெல்கம் டு கிருத்திஸ் ட்ராவல். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னா பைரவர் மலை காலாம்பட்டுக்கு போக போகிறோம். எங்கே இருக்குது அப்படின்னீங்கன்னா லத்தேரி. ஸோ குடியாத்தம் போகிற ரோட்டில் இருக்கிற லத்தேரி, அதெல்லாம் பள்ளத்தூர் செஞ்சு போகிற இடத்துல இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான அருமையான இப்படி ஒரு மலையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு செம்மையான ஒர்த்தான ஒரு மலைக்கு தான் இப்போ போக போகிறோம். செம்மையான ஒரு பிளேஸ், கண்டிப்பாக வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். வாங்க எங்கூட பயணம் செய்ய. ஸோ காரில் தான் போக போகிறோம். என் பையன், எங்கள் சித்தி பையன், எங்கள் சித்தி, எங்கள் அத்தை பொண்ணு. ஸோ இவங்க 4 பேர் தான் போக போகிறது. வாங்க பயணத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா மேல்மலையில் இருக்கிற மயிலாடுமலை முருகர் கோயிலை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறோம். ஸோ ரொம்ப மிகப்பெரிய மூலவர் கொண்ட முருகர் சிலை கொண்ட இடம் மயிலாடுமலை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ அப்படியே அதை முடிச்சுட்டு லத்தேரி பள்ளத்தூர் போகிற ரோடு, செஞ்சு போகிற அந்த ரோட்டில் தான் போயின்னுக்கிறோம். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தொலைவு தான் லத்தேரியிலேருந்து. ஸோ போயின்னே இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், காலாம்பட்டை வந்தாச்சு. காலாம்பட்டில் இருக்கிற பைரவர் மலை. ஸோ கீழே இருக்கிற சின்ன கோயில், அது பக்கத்தில் வண்டியை விட்டுட்டு பார்க்கிங்கில் முடிச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மலை மேலே இருக்கிற உச்சிக்கு தான் போக போகிறோம். ஸோ ஒரு அருமையான அழகான என்ன சொல்லுவாங்க, பாலகுந்தி மலைக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும், காஞ்சனகிரி மலையெல்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுவும் அதே மாதிரி இருக்கும். ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு முறையாவது பார்க்கலாம். ஸோ அந்த மலை மேலே தான் பைரவர் இருக்கிறாரு. ஸோ அவரை தான் போய் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பைரவர் மலை. ஸோ இதுதான் ஸ்டார்டிங்கில் விநாயகரும் புத்தும் இருக்குது. ஸோ அப்படியே ஏற ஆரம்பித்தாச்சு. வாங்க அப்படியே ஏற ஆரம்பிக்கலாம். காட்டு படியாருதா ஓடிச்சு. ஆளாளுக்கு ஃபோன் எடுத்தாச்சு. ஸோ இயற்கை ரசிச்சின்னு பார்த்துக்கு மேகம் ஃபுல்லாக மூடின்னு தான் இருந்துச்சு. யார் சொல்ல. ஸோ வெயிலெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும். மழைக்கான மேகங்கள் ஃபுல்லாக இருந்தது. ஸோ மழையும் கிடையாது, தூரில் எதுவும் போடல. ஸோ மீடியமான ஒரு ஸோ வெயிலே இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கினே ஏற ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ வாங்க கொஞ்ச நேரத்தில் மேலே வந்தாச்சு. ஸோ கிட்டத்தட்ட பாதி தொலைவு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், செல்ஃபி ஃபோட்டோஸ். ஸோ ஃபஸ்ட் டைமாக வராங்க இவங்கெல்லாம். ஸோ அதனால் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கின்னு பார்த்திங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குல்ல கிளைமேட்டை. அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணி செல்ஃபி எடுத்துக்கினேன். ஸோ அப்படியே மேலே ஏற ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour இல்லை 35 நிமிஷத்தில் மேலே வந்தாச்சு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயின்னுக்குது. ஸோ கட்டின்னுக்கிறாங்க. அதனால் கீழே இருந்து கல்லுங்க மண்ணெல்லாம் மேலே ஏற்றணும். ஸோ நான் வர சொல்ல ஒரு 2 கல் எடுத்துகிட்டு மேலே எடுத்துகிட்டு வச்சேன். அதுமாதிரி செங்கல் கீழே போட்டிருக்காங்க பையோட. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எடுத்துன்னு வரவங்க, விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக மேலே எடுத்துகிட்டு கட்டுமான பணிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எடுத்து கொடுக்கலாம். ஸோ அப்படியே பார்த்துன்னு இருந்தோம். அப்புறம் பாண்டவர் குகைக்கு போயிருந்தோம். ஸோ பாண்டவர் குகை அப்படின்னு சொன்னீங்கன்னா மேலே இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், கல்வெட்டில் செஞ்ச ஒரு அருமையான ஒரு குகை பகுதி. ஸோ அங்கே எல்லாம் அப்படியே பார்த்துக்கின்னு கொஞ்சம் இறங்க வேண்டியது இருக்கும். ரொம்ப டஃப்பாக இருக்கும் கீழே இறங்குறது. அதனால் நடக்க முடியறவங்க, நல்லா நடக்க முடிகிறவங்க மட்டும் கீழே இறங்கி கண்டிப்பாக பாண்டவர் குகையை பார்க்கலாம். ஸோ ஏரோ ஃபாலோ பண்ணிக்கின்னு வர வேண்டியது இருக்கும் கொஞ்சம். ஸோ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டானுங்க. அப்புறம் என்ன, மேலே பைரவரை பார்த்தாச்சு. அபிஷேகத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம். அதனால் அப்படியே பார்த்துட்டு அவர் தரிசனம் பண்ணிக்கிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதாங்க. ஸோ காலையில் ஒரு 10 மணிக்கு கிளம்பிட்டு வீட்டுக்கு ஒரு 3 மணி 3:30க்கு இறங்கி வந்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.